தேங்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா அவ்வளோ ரீச், அவ்வளோ ஒரு ஹிட், அது ஜீக்கு மட்டும் இல்லை, எங்கள் எல்லார் வாழ்க்கையிலையும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் அது க்ரியேட் பண்ணிச்சு. அது நீங்கள் எடுத்து சொல்லி ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்த்தனால தான். ஸோ அதே கொண்டு போய் சேர்க்கறது வந்து செருப்புகள் ஜாகிரதைக்கும் நீங்கள் பண்ணுவீங்கன்ற நான் நம்புகிறேன். நீங்கள் எழுதுனால தான் நான் இது இப்போ இங்கே நிற்கிறேன். மேலும் மேலும் நான் நிற்கணுன்ற நம்பிக்கை எனக்கும் இருக்குது. அந்த நம்பிக்கை நீங்களும் வைங்க. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அண்ட் மேடையில் அமைந்திருக்கும் அனைவருக்குமே மரியாதைக்குரிய வணக்கங்களும் நன்றிகளும். சில பேர் நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டைரக்டர் ராஜேஷ் சார், தேங்க்யூ ஸோ மச் இங்கே வந்து எங்களை எல்லாரையும் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் ஜீல கௌஷிக் சார், சார் தேங்க்யூ ஸோ மச். ஐ லவ் யூ, ஐ ரெஸ்பெக்ட் யூ. அண்ட் ஒவ்வொரு இது தேர்ட் ப்ராஜெக்ட் எனக்கு. அண்ட் நம்பிக்கை, தட் இஸ் இப்போ வளர்ந்து வரும்போது வந்து நிறைய பேர் நம்ம எவ்வளவோ ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது ட்ரஸ்ட் பண்ணி இந்த மீடியாவில் மட்டும் பேசுறது இல்லை, ஒவ்வொரு முறையும் எனக்கு கைட் பண்ணுறதும் சரி, எனக்கு சொல்லிக் கொடுக்குறதும் சரி. தேங்க்யூ ஸோ மச் சார். சிஜு சார், ஹி இஸ் நாட் ஹியர், ஸோ தேங்க்யூ சிஜு சார் டூ. கௌஷிக் சார் தேங்க்யூ. அண்ட் எஸ்எஸ் குரூப் சிங்காபுரம் சார், சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார். ரொம்ப ஒரு சூழ்நிலை சரியில்லை, அந்த டைமில் மழையெல்லாம் இருந்தது. ஸோ வி ஆர் நாட் வெரி ஷுர் எப்போ இது முடிக்கும், எப்படி நடக்கும் அப்படின்னு. ஸோ அதில் ஸ்ட்ராங்காக நின்று பண்ணுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் என்னை பார்க்கும்போது சொல்லியிருந்தாரு, நம்ம இவ்வளோ சீக்கிரம் ஒர்க் பண்ணுவோம்னு நினைக்கல அப்படின்னு. சார் மேலும் மேலும் ஒர்க் பண்ணணும், கூடி சீக்கிரமாக ஒர்க் பண்ணணுன்றது நான் வேண்டுகோளாக வச்சுக்கிறேன். அண்ட் எங்கள் செட்லே ரொம்ப ரொம்ப சின்ன வயதில் இருக்கும் சிங்கப்புலி சார், அவருக்கு முதல்ல வணக்கத்தையும் மரியாதையும் நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா சேட்டைன்னா சேட்டை, அவ்வளோ ஒரு சேட்டை வாய்ப்பே இல்லை. சச் அ லவ்லி ஹியூமன் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். ஐ லவ் யூ ஸோ மச். அந்த அவ்வளோ ஓப்பனாக இருக்கிறனால தான் யார் வேணும் அவர்கிட்ட போய் பேசலாம். என்ன ஒரு சஜஷன் வேணும் சொன்னால், நான் இப்போ தான் வளர்ந்து வந்துட்டுருக்கேன், நான் ஏதாவது ஒன்று சொன்னால் அதை யோசித்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி சீப்போ அப்படிலாம் சொல்ல மாட்டார். he will give that respect. And sir, thank you. I love you sir. அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். அண்ட் சினிமாட்டோகிராஃபர் கங்கா சார், ஏன்னா ஒரு நண்பன் அப்படின்னா அப்படி இருக்கணும். எவ்வளோ வருஷம் முன்னாடி அது டேரக்டர் சார் தான் சொல்லணும். ஸோ இருந்தாலும் கங்கா சார் தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா இவ்வளோ சூழ்நிலைகளில் நீங்கள் வந்து ஷூட் பண்ணியிருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியும், டஃப் கண்டிஷன்ஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் அரவிந்தன் சார் சொன்ன மாதிரி அவரும் எனக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பெரிய ஒரு மென்டார் மாதிரி. தேங்க்யூ ஸோ மச் சார் ஸோ பீயிங் இன் லைஃப். ஏன்னா ரைட்டராக இருக்கிற டைமில் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிறதுக்கு இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் ரொம்ப நாள் ஆச்சு வந்து ஒரு ஸ்லாப்டிக் காமெடி பண்ணுறதும் சார் சான்ஸே கிடையாது. அவரோட பிரெயின் வந்து 24/7 ஒர்க் பண்ணணும். நீங்கள் என்ன சொன்னாலும் அது ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி மனிதர்கள் கூட நான் பழகிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமா நினைக்கிறேன். அண்ட் மியூசிக் டைரக்டர் முத்துகணேஷ் டீம், தேங்க்யூ ஸோ மச் சார். யூ ஹவ் எலிவேட்டட் as I also said, the whole இதை வந்து எலிவேட் பண்ணியிருக்கீங்க. அண்ட் ஹீரோயின் மேடம், இந்த ஸ்கூல்லலாம் வந்து படிப்பாளி பசங்க ஓகே, மற்ற இன்னும் ஒரு கும்பல் இருக்கும், நான் எனக்கு எதுவுமே தெரியாது, நான் எப்படி பண்ண போகிறேன், எனக்கு ஒன்றுமே தெரில, ஆனால் பண்ணி முடிச்சுட்டு வந்துடுவாங்க. அந்த மாதிரி தான் எனக்கு டப்பிங் வராது, என்ன பண்ணணும்னு தெரில. டப்பிங் ஒரே நாளில் முடிச்சிட்டாங்களா? ஒரே நாளில் இல்லை. ஸோ தேங்க்யூ, யூ பீன் அ வண்டர்ஃபுல் கோ-ஆர்டிஸ்ட். அண்ட் ஆல் தி ஆர்டிஸ்ட் இதில் நடிச்சிருக்கோம் அனைத்து கேரக்டர்ஸ்க்கும். ஏன்னா இந்த மாதிரி சின்ன ப்ராஜெக்டில் வந்து ஒவ்வொரு கேரக்டரும் தனித்துவமாக இருக்கிறதுக்கு வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் அதில் அத்தனை பேருமே நடித்த அத்தனை பேருக்குமே ரொம்ப நன்றி. ஸோ நீங்கள் இல்லைன்னா இது இட்ஸ் நாட் பாசிபிள் அட் ஆல். இந்த ப்ராஜெக்ட் முக்கியமாக நான் பண்ணதுக்கும் அஃப்கோர்ஸ் இவங்க எல்லாருமே ஒரு காரணம். பட் முக்கியமான ஒரு காரணம் வந்து 5ஆம் வேதம் பார்த்தீங்க இல்லையா, அதோடைய அசோசியேட் டைரக்டர் மை டார்லிங் ராஜேஷ் சார். இந்த படத்துடைய டைரக்டர் ராஜேஷ் சாருக்கு முதல்ல நன்றி. ஏன்னா சார் சொன்ன மாதிரி நாங்கள் ஒரு ட்ரிப் போயிருந்தோம் கும்பகோணம்க்கு 5ஆம் வேதம் முடிச்சதுக்கப்புறம். அப்போது நம்மலாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒவ்வொரு ஸ்பாட்டுக்கு போகும்போதும் நம்ம நினைப்போம் இல்லையா, நெக்ஸ்ட் யார் என்ன பண்ண. ஒரு ஆர்டிஸ்ட்னா டேரக்டர் ஓகே, இன்னொரு கோ டைரக்டரோ அசோசியேட்டோ அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் கிட்ட கேட்போம், நெக்ஸ்ட் என்ன நீங்கள் பண்ணுறீங்க, யாராவது நம்மளுக்கு கதை சொல்லுவாங்களா, எப்போவுமே ஒரு ஆசை இருக்கும். அந்த மாதிரி இவர் ஏகப்பட்ட விஷயங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காரு. ஒரு தருணம் வந்தது இவருக்கு ஒரு ஸ்கிரிப்ட் பிச் பண்ணுறதுக்கு. அந்த பிச் பண்ணும்போது எப்பவுமே டேரக்டர்ஸ் கொஞ்சம் பயமாக இருக்கும். ஒரு ஆர்டிஸ்ட் கிட்ட சொல்லும்போது எங்கடா எங்கள் சான்ஸ் கேட்டுற போகிறான் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த தயக்கம்லாம் இல்லாமல் எப்பவுமே என்கிட்ட ஷேர் பண்ணுவார். நான் சொன்னேன் ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று, அதில் கொஞ்சம் வயசு அதிகம் இந்த ஆக்டருக்கு.
நான் என்கிட்ட சொல்கிறது கொஞ்சம் தயங்கினாரு. பட் ஸ்டோரி சொல்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நான் சொன்னேன் சூப்பராக இருக்குது, இது போய் பிச் பண்ணுங்கள் டார்லிங். இதில் நீங்கள் முதல்ல பண்ணுங்கள், நம்ம ஒர்க் பண்ணுற ஒரு டைம் வரும், அப்போ நம்ம கண்டிப்பாக பண்ணலாம். அவர் சொன்னார் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் என்னால் முடிஞ்சால் நான் கண்டிப்பாக உங்களை கூப்பிடுவேன். அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது என்னை கூப்பிட்டாரு. ரொம்ப ரொம்ப நன்றி டார்லிங். ஏன்னா இது ஜஸ்ட் ஆரம்பம் தான். எனக்கு தெரியும் ஹவு டஃப் இட் வாஸ் டு ஷூட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் டேரக்டர் சார். இன்னும் மேலும் மேலும் எக்ஸ்ட்ராடினரியான ப்ராஜெக்ட் நீங்கள் பண்ணணும். இது ஜஸ்ட் ஸ்டார்ட். ஸோ தேங்க்யூ ஆல். செருப்புகள் ஜாகிரதை. ஒவ்வொரு முறையும் ஒரு விஷயம் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்போது ஒரு ஹோல் ஹார்ட்டடாக தான் பண்ணுறது. ஸோ இது ஒரு வெப் சீரிஸ், இது ஒரு ஷார்ட் ஃபிலிம், இது ஒரு ஃபிலிம் அப்படின்லாம் இல்லை. எங்களை மாதிரி ஆர்டிஸ்ட்க்கு வந்து மேலும் மேலும் ப்ராஜெக்ட்ஸ் வர்றதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். அட் த சேம் டைம் நல்ல ரைட்டர்ஸ், நல்ல டீம் அமையணும். அந்த மாதிரி அமைஞ்சிக்கிட்டே வருது. ஐ ஹோப் ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஒரு ஃபெதராக நான் பார்க்குறேன். சப்போர்ட் பண்ணிட்டே போங்க. நானும் என் சைட்லேருந்து பெஸ்ட் கொடுத்துட்டே இருக்கேன். அதுக்கான 180% பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி. ஒரு காமெடி தொடர் தந்த இயக்குனர் ராஜேஷ் சூசைராஜ் அவர்களை பேச அழைக்கிறேன். இறைவனுக்கு நன்றி. இங்கே வந்திருக்க எல்லா பத்திரிகைகளுக்கும் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஃபஸ்ட்டு திங் வந்து நான் சொல்லணும்னா கௌஷிக் சார் தான். அவர் ஆக்சுவலி எனக்கு 5ஆம் வேதம் மூலியமாக தான் எனக்கு பழக்கம். நம்ம இண்டஸ்ட்ரியில் வந்து நிறைய நம்ம வேலை பார்த்துருப்போம். பட் அந்த வேலையில் வந்து யாராவது ஒருத்தர் கைப்பிடிச்சி தூக்கி விடணும்னு சொல்லி நம்ம நினச்சிட்டு இருப்போம். அப்படிப்பட்டவர் தான் அவர். வெரி குட் ஹார்ட்டட். அதாவது எனக்கு வார்த்தைகள் வரல அவரை பற்றி சொல்லுது. அவ்வளோ நல்ல ஒரு மனிதர் கௌஷிக் சார். அதாவது ஏதாவது ஸ்கிரிப்டில் வந்து இது மாதிரி ஏதாவது பிரச்சனை அது மாதிரி ஏதாவது தோணுச்சுன்னா அவர்கிட்ட தான் போய் கேட்கும்போது ஒன்றுமே சாதாரணமாக வந்து ரெடி பண்ணிட்டு போயிடுவார். இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஜஸ்ட்டு சும்மா வராது. அவர் இத்தனை வருஷமாக அவர் சினி ஃபீல்டில் சினிமாவுக்காக அவர் இருந்து எத்தனையோ மேடைகள், எத்தனையோ மேடை நாடகங்கள், அதுக்கப்புறம் நாடகம், சினிமா, டைரக்ஷன் எல்லாத்துலேயுமே அவர் இருந்துட்டு இருக்கார். இப்போ ஏன்னா அடுத்து ஒன்று பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிருக்காரு, சொல்ல மாட்டேன் தெரியும் சார். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். இவர் ஆக்சுவலி எனக்கு ஒரு மென்டார். என்ன அதாவது எனக்கு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு 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 ஆசிரியராகவும் அவர் எனக்கு வந்து இருந்துட்டுருக்கார். ரொம்ப தேங்க்யூ சார். நெக்ஸ்ட் திங் வந்து இதே ஜி5ல இவருக்கு ஃபைசல் வந்து நாங்கள் ஷூட் பண்ணுறது எல்லா நாளும் வந்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு எதுவாக இருந்தாலும் அவர் தான் வந்து கோஆர்டினேட் பண்ணிட்டுருப்பார். ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல மனிதன். தேங்க்யூ ஃபைசல். வாங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்வேதா மேம். அவங்க தான் வந்து இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணது, அப்புறம் பப்ளிசிட்டி நடந்துட்டுருக்கு எல்லாத்துக்கும் காரணம் வந்து அவங்க ஒரு பார்ட். அவங்க ப்ளீஸ் மேம். நெக்ஸ்ட்டு சிஜு சார் இங்கே இல்லை. பட் வந்து சிஜு சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நான். ஏன்னா கௌஷிக் சார் சொன்ன உடனே அவருமே வந்து ஓகே சொல்கிறதுன்றது பெரிய விஷயமா இருந்தது ஒரு டிமனன்ட்ன்றதுக்கு. ரொம்ப தேங்க்யூ சார். நெக்ஸ்ட் எங்கள் ப்ரொடியூசர் சார் வந்து என்னென்னா, நாங்கள் 5ஆம் வேதம் முடிச்சதுக்கப்புறம் கௌஷிக் சார் வந்து ஒரு ப்ரொடியூசர் இருக்கார், நீங்கள் போய் கதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ நாங்கள் இந்த கதைக்கு முன்னாடி பல மாதமாக வந்து நானும் சிங்காரவேல் சார் வந்து அடிக்கடி மீட் பண்ணி பேசிகிட்டே இருப்போம். அப்போது சிங்காரவேல் சார் வந்து கௌஷிக் சார் கிட்ட சொல்லியிருக்காரு, ராஜேஷ் வந்து கண்டிப்பாக பண்ணி ஆகணும்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி சிங்காரவேல் சார் வந்து பயங்கர ஒரு நல்ல குட் பர்சன், ப்ரொடியூசரை தாண்டி நல்ல மனிதர் அவர். அப்போது திடீர்னு ஒரு நாள் எழுச்சூர் அரவிந்த் சார் ஒரு லைன் சொல்ல, கௌஷிக் சார் வந்து எனக்கு மத்தியானம் ஒரு 1:30 மணிக்கு கால் பண்ணி ராஜேஷ் இந்த மாதிரி ஒரு லைன் வந்து ஓகே ஆகிடுச்சு, நீங்கள் தான் டேரக்டர் ஓகேவான்னு கேட்டார். ஓகேவான்னு சொல்லி கேட்கலாமா நம்மக்கிட்ட? சார் என்ன சார் ஓகே சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அடுத்தது வந்து இமீடியட்டாக சொன்னார், நம்ம சிங்காரவேல் சார் தான் வந்து ப்ரொடியூசர், இமீடியட்டாக பேசுங்க அப்படின்னு. ஸோ அது எல்லாமே வந்து ஒரே நாள்லேயே வந்து அரேஞ்ச் ஆச்சு டக்குன்னு. ஸோ அது எல்லாத்துக்கும் காரணம் கௌஷிக் சாரும், அதுக்கப்புறம் அதை அக்செப்ட் பண்ண சிங்காரவேலும் சாரும் தான். ரொம்ப தேங்க்யூ சார். அதுக்கப்புறம் சிங்கமொழி அண்ணன் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நான் கதை சொல்கிறதுக்காக போகிறோம். அப்போ வந்து எழுச்சூர் அரவிந்த் சார் வந்தார். போயிட்டு கதை சொல்லிவிட்டு அவர்கிட்ட பேசிவிட்டு அண்ணன் நீங்கள் தான் பண்ணணும் அதெல்லாம் பேசிட்டு வந்துட்டோம். முதல் நாள் ஷூட்டிங் வந்தார், எடுக்கிறதெல்லாம் பார்த்தாரு. சரி ஓகே தேடிடுவாங்க போல இருக்குன்னு சொல்லிட்டு அமைதியாக தான் இருந்தார்.
அதுக்கப்புறம் வந்து போக போக வந்து அதாவது நான் சில பேர் வந்து என்கிட்ட வந்து சொன்னாங்க சிங்கம்புலி சார் வந்து டாமினேட் பண்ணுவார் இதெல்லாம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நான் அவங்ககிட்ட சொன்னேன். அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது அவர். அப்புறம் இந்த மாதிரி சொல்கிற அதாவது என்கிட்ட காதுக்கு வராத சில பேர் அவங்களுக்கும் நான் சொல்லிக்கிறேன், அவர் வந்து அப்படிப்பட்ட ஒரு ஆள் கிடையாது. அவர் வந்து ரொம்ப ரொம்ப அதாவது என்ன கண்டென்ட் எதுக்காக பண்ணிட்டுருக்காரோ அதுக்காகவே மெனக்கிற ஒரு ஆள் அவர். அதே மாதிரி அந்த டீமும் சரி யாரையுமே வந்து புண்படுத்தாமல் அது ரொம்ப சூப்பராக பண்ணுற ஒரு ஆள். தேங்க்யூ சார். நீங்கள் உங்கள் கூட நான் ஒர்க் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். அதுக்கப்புறம் ஐரா அகர்வால் நான் வந்து ஷூட் பண்ணிகிட்ருப்பேன், வெளில ஷாட் வேறு ஏதாவது எடுத்துகிட்டு இருக்கும்போது ஐரா வருவாங்க வந்து சார் எனக்கு இப்போ எதாவது ஷார்ட் இருக்கா சார்? இல்லைம்மா நீ பைத்தியம்மா நீ உள்ளே சுற்றிட்டு இருக்க, இப்போ இந்த ஷார்ட் இல்லைம்மா. ஓகே சார் அப்படின்னு சொல்லி போயிட்டே இருப்பான். நான் பார்த்தேன் இல்லையா நான் ஷாக்கே நின்றுட்டு இருப்பேன். அப்போ அவங்க பாட்டுன்னு போயிட்டு உள்ளே போயிட்டு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அதே மாதிரி இந்த ஃபேமிலி வந்து நாங்கள் வெளில மழை வந்துருமா அது வந்துருமா சொல்லிட்டு நானும் கங்கா வந்து போராட்டு ஒன்று பண்ணிட்டு இருப்போம். ப்ரொடியூசர் வேறு ஐயோ மழை வந்துடும் என்ன ஆயிடுச்சான்னு இல்லை பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு சொல்லிட்டுருப்பாரு ப்ரொடியூசரும். பட் நாங்கள் வெளில பாட்டுன்னு நிறைய எடுத்துகிட்டு இருக்கும்போது இவங்க நிறைய பின்னாடி எடுத்துருக்காங்க. அது எப்போ தெரியுதுன்னா எனக்கு அப்புறமா தான் தெரியுது. ரீல்ஸ் இவங்க பாட்டு தனி ஷூட் பண்ணிட்டு இருக்காரு பின்னாடி. ஸோ ஒரு ஃப்ராடு ஃபேமிலியாக வந்து இந்த கதையில் பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க, சிறப்பாக பண்ணியிருக்காங்க. ஓகே. அதுக்கப்புறம் பொன்மாறன் அவர் வந்து ஆக்சுவலி ஒரு டெட் பாடியாக நடிக்கிறது வந்து எவ்வளோ கஷ்டம்ன்றது ஒரு நடிகர்களுக்கு தெரியும், எல்லா நடிகர்களுக்கும் தெரியும். அந்த மாதிரி அவர் வந்து இந்த கதை ஃபுல்லாக வந்து காலையில் ஒருவர் வந்து அப்படியே எல்லாத்தையும் ரெடி ஆகிட்டு தலையில் ஒரு கட்டு போட்டுக்கிட்டு கையில் கட்டிக்கிட்டு அப்படியே வந்து உட்காந்துருவார். அவர் ஒரு கண்ணாடி வேறு கொடுத்துருவோம். அந்த கண்ணாடியை வந்து ஆன்டி ரிஃப்ளெக்ஷன் ஸோ எதுவும் தெரியாது, உள்ள ஸ்டிக்கர் வேறு ஒட்டியிருப்போம். அதனால் வெளில என்ன நடக்குதுன்னு அவருக்கு தெரியாது. பாவம். தேங்க்யூ சார். அப்புறம் அவர் ஒரு நாள் கேட்டார் லாஸ்ட் நாள் இப்போ ஷூட் முடிஞ்சோடனே சார் என்ன சார் எனக்கு கடைசி வரைக்கும் பேசவே இல்லையா சார் அப்படின்னா சார் கண்டிப்பாக அடுத்த கதையில் பேசிக்கலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் டார்லிங் விவேக் வந்து 5ஆம் வகுப்பில் நான் ஒர்க் பண்ணும்போது நான் ஒரு மிரண்ட ஒரு ஆக்டர். ஆக்சுவலி நல்ல பர்ஃபார்மர், அதாவது ஆக்டர்ன்றதை விட நல்ல பர்ஃபார்மர். ஸோ நான் ஆப்பர்ச்சுனிட்டி வந்தவொடனே நான் ஃபோன் பண்ணேன் விவேக் வாடகைக்கு பண்ணலாம் அப்படின்னு. எந்த ஒரு இதுவுமே பேசல, எந்த ஒரு இந்த மாதிரி அவருக்கும் 2-3 ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது. ஸோ அதை பற்றிலாம் நமக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது. பட் அதை பற்றி எதுவுமே சொல்லியாமல் நான் வரேன் டார்லிங் எப்போ அப்படின்னு தான் கேட்டாப்புல. ரொம்ப தேங்க்யூ விவேக். அப்புறம் சபிதா ராய் மேடம் அவங்க ஆக்சுவலி அவங்களுக்கு கம்மி போர்ஷன் தான், பட் நல்ல போர்ஷன், ரிஜிஸ்டர் ஆகிற மாதிரி ஒரு போர்ஷன். அவர் கேட்ட உடனே அந்த டைம் வந்து ஆர்டிஸ்ட் எனக்கு இம்மிடியட்டாக தேவைப்பட்டது. அப்போது டக்குன்னு வந்து அவங்களுக்கு சரி கேட்டு பார்ப்போம் சரி கேட்டு பார்க்கும்போது எந்த ஒரு ஆட்சியும் இல்லாமல் வந்து அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் கங்கா கேமராமேன். கங்காவும் நானும் நான் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணும்போது கங்காவும் அசோசியேட் கேமராமேன் ஒரு கன்னட படத்தில் ஒர்க் பண்ணிருக்கும்போது நான் சொன்னேன் கங்கா கிட்ட, மச்சி நான் ஆக்ஷன் கட் சொல்லும்போது நீ கேமராமேன்டாங்க பண்ணிட்டேன். அப்புறம் எம் ராஜேஷ் சார் அவருக்கு ரொம்ப தேங்க்யூ சார். எங்களை வந்து சிறப்பு இங்கே வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ சார். அப்புறம் முத்துகணேஷ் சார் அவங்க இன்றைக்கி தான் நான் பார்க்குறேன். ஆக்சுவலி எல்லாம் ஃபோன்லேயே தான் பேசிகிட்டு இருக்கோம். இங்கேருந்து ரயில் போச்சுன்னா அவங்க மியூசிக் போட்டு அனுப்புவாங்க. சார் இது பண்ணிக்கலாம் சார் அது பண்ணிக்கலாம். உடனே அது எந்த ஒரு இதுவுமே மூஞ்சி சுழிக்கிறது அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே இல்லை. இமீடியட்டாக சார் இதான் பண்ணிடுறேன். எனக்கு டைம் மட்டும் முடிஞ்சுங்க, ஆனால் அந்த டைம் தான் இல்லை. ஆனால் அந்த டைம்லையும் வந்து ரொம்ப சிறப்பாக ரொம்ப அதாவது என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுமோ அதை விட ஒரு 5% எக்ஸ்ட்ரா 10% எக்ஸ்ட்ரா தான் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சார். அப்புறம் எடிட்டர் வந்து இங்கே இல்லை, கேரளா ஷூட்காக போயிருக்காரு, வில் சி. ரொம்ப தேங்க்யூ வில் சி. தென் அதே மாதிரி ஹரிஹரன் சொல்லிட்டு சவுண்ட் டிசைனர். ஸோ ஹரிஹரனுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஹரிஹரன் வர முடியல, ரொம்ப தேங்க்யூ. அதே மாதிரி மனோகர் சார் வந்து அவரும் வேற ஒரு பிஸியாக இருந்ததுனால வர முடியல. மனோகர் சார் மிகப்பெரிய பார்ட் பண்ணியிருக்காரு இங்கே இதில். ரொம்ப தேங்க்யூ சார் மனோகர் சார். அப்புறம் என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. அப்புறம் ஆடிட்டர் அட்ராசிட்டியாக வந்த அண்ணன் சிங்கம்புலி அவர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். C5
செருப்புகள் ஜாப்பாவை ஸோ C5ல் ஐலிக்கு அப்புறம் நான் அது பண்ணுறேன். பட்டு இது பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்த C5 கௌசிக் சாருக்கு என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்கடுத்து தயாரிப்பாளர் சிங்காரவன் சாருக்கு SS குரூப் அவருக்கு பெரிய நன்றியை சொல்கிறேன். டைரக்டர் ராஜேஷ் சூசை அவர்களுக்கும் சூரியராஜ் அவர்களுக்கும் என்னோட நன்றி. இந்த கதைவசனம் எழுதி ஒரு சிறப்பான ஒரு தொடக்கத்தை கொடுத்த எரிச்சூர் அரவிந்தன் சாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் என் கூட நடித்தவங்க எல்லாத்தையும் பற்றியும் கொஞ்சம் பேசிடுவோம். ஃபஸ்ட்டு அந்த பயங்கர மழை இப்போ வருமா அப்போ வருமா, கீழே எடுக்க சுழற்சி மேலே எடுக்க சுழற்சி, 7 நாள் மழை 6 நாள் மழை, பார்த்துருங்க, வெளியே போகாதீங்க, மேம்பாலத்தில் கார் நிப்பாட்டிங்க, காரை கீழே நிப்பாட்டாதீங்க, வெளியூர் போனவங்களாம் அங்கேயே இருங்க, அது அரிசி பருப்பெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க, பால் பாக்கெட் 7 வாங்கிக்கிட்டு 14 வாங்கி வைக்கிறாங்கலாம் ஒரு இடத்துல இப்போ 4 மாதத்துக்குள்ளே பேசியிருந்தாங்கல்ல. அப்போ படம் பண்ணலாம்னு ஒரு ஃபோன் ராஜா மகாராஜான்னு அவர் எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி C5ல் ஒன்று பண்ணலாம், மழை பெய்யுது பரவாயில்லண்ணே, இல்லை பால் பாக்கெட் 6 வாங்கினேன் வாங்கினேன் போகலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் இருந்து அன்றைக்கி எழுச்சூர் அரவிந்தனும் ராஜேஷ் சாரும் வீட்டுக்கு வந்து பண்ணலாம் அப்படின்னாக்க சரி பண்ணலாம் அப்படின்னா சரி பண்ணலாம், எப்படி பண்ணலாம் அந்த ரைட்டர்கிட்ட பேசிட்டு இருந்தேனே வந்துடுறேன்ட்டு ஒரு 10 நிமிஷம் இருந்துட்டு ராஜேஷ் போயிட்டார். இப்போ இன்னும் பயங்கர ஃபாஸ்ட்டான கதையாக இருக்கே அப்படின்னு. அப்புறம் தான் நான் 4 போலீஸ் நல்லா இருந்த ஊரும் பண்ணேன். ஒரு டைரக்டர் கிருஷ்ணன் அவர்கிட்ட இருந்திருக்காரு, நாகா சார்கிட்ட இருந்திருக்காரு அப்படின்னு அவரை பற்றியெல்லாம் இருந்து அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு 1.5 hour அரவிந்த் சார் நானும் அவரும் பேசணும். அவர் கூட ஏன் பேசவே வேண்டாம், அவர் பேப்பரில் எழுதி கொடுத்து கீழே போட்டாலே அது தங்க எடுத்தாலே சூப்பராக ஷூட் பண்ணி கொடுத்துருவாப்புல, கோடு போட்ட மாதிரி இருக்கும். நான் எலி சார்ட்டை ஒர்க் பண்ணும்போதே அவரை பற்றி எனக்கு அவ்வளோ நல்லா தெரியும். என்னோட மனமத்தி பறவை, தேசிய ராஜா அந்த படங்களெல்லாம் அவங்களோட எவ்வளோ கான்ட்ரிபியூஷன்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னு எனக்கு நல்லா தெரியும். பேசியிலே அவ்வளோ சிறப்பாக காமெடியாக பேசிகிட்டு இருப்பார். இன்னும் எவ்வளோ கதைகள் வச்சுருக்காருன்னே தெரியல. அந்த ஒரு ஏரியாவில் ஒரு கதை இருக்குது, இந்த ஒரு ஏரியாவில் இருக்குது, அப்படி இருக்குது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். ஸோ அவர்களோட திறமைக்கு இன்னும் பெரிய உயரத்தை அவர் தொடரணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். அப்புறம் ஃபஸ்ட்டு இந்த நம்ம தயாரிப்பாளர் SS குரூப் சிங்காரவன் சாருக்கு இன்னும் கொஞ்சம் சரியாக பேச தெரியல. என்ன பேச தெரியலன்னா டக்குன்னு போனோம், ஒரு 3 மாதத்தில் எடுத்துட்டோம், அப்படி ஒன்றும் சிரமம் இல்லாமல் எல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க. அப்படி பேசக்கூடாது சார், நாங்கள் இந்த கதையை சிங்கப்பூரில் இருக்கல கொஞ்சம் டிசைட் பண்ணோம். அப்புறம் இங்கே வந்து அப்புறம் எல்லா ஆர்டிஸ்ட்டையும் நாங்கள் ஃபார்ம் பண்ணோம்லேயே எங்களுக்கு 7 மாதம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஷூட்டிங் நாங்கள் ரெடி பண்ண இடத்துலலாம் 16 கேரவன் அப்படியெல்லாம் நிற்கிறதுக்கு இடமே இல்லை. ஹீரோயினுக்கெல்லாம் மேக்கப் போட்டு வரையில் 3.5 மணி நேரம் ஆகும் சார். மதியானம் 2 ஷாட்டு தான் எடுக்க முடியும். அதுக்கப்புறம் நாங்கள் செலக்ட் பண்ண கேமரா பாம்பேயில் இருக்குது சார். அதை 3 பேட்டா கொடுத்து இங்கே வரையில் எங்களுக்கு 6 பேட்டா கொடுத்தா சார் ஒரு ஷாட்டை எடுக்க முடியும். அப்படி பேசினா தான் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். கூப்பிட்டோடனே காலையிலே 7:30 மணிக்கு பொங்கலை தின்ட்டு உட்காந்துருப்பாங்க சார், அப்படிலாம் சொல்லிடாது. அது கொஞ்சம் நல்லாயிருக்கு. இல்லை நம்ம சொன்னால் எப்படி வேலி ஏறும்னு என்கிட்ட சொல்லுங்கள், முதல் நாளே ஒரு ரெக்கார்டு போட்டு அனுப்பிச்சி விட்ருவேன் சார், பேசிக்கிட்டே இருங்க சார் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு. தங்கா கேமராமேனு நான் கருப்பன் படத்தில் பண்ணும்போதும் நாடு பண்ணும்போதும் கேமராமேன் சக்தி சாரோட அசிஸ்டண்ட்டு. அப்போ ஏதாவது வேலை பார்த்துட்டு இருப்பா, என்ன கங்கா ரெடியாக இருந்தாங்க, இருங்கண்ணே உங்களை அழகாக்கிறதுக்கு தானே நாங்கள் எல்லா வேலையும் பார்க்குறோம், நீ அந்த விஷயத்தில் தோற்று போவ சத்தியமாக என்னெல்லாம் அழகாக்கவே முடியாது அப்படின்னா. இந்த படத்தில் நம்ம ராஜேஷ் சூசை சொல்லும்போது அண்ணே தங்கா தான் கேமராமேன் அப்படிங்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷம். தங்கா நீ எப்படியா கேமராமேன் ஆயிடணும் நான் பல செட்டில் சொல்லும்போது இங்கே தங்கா வந்து கேமராமேன் ஆகிட்டான் அப்படிங்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா சினிமாவில்
சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா கெட்டது எல்லாமே பக்கத்தில் இருக்கும், நல்லது தூரமாக இருக்கும். அவனுக்கு நல்லதும் சரி கெட்டதும் சரி எல்லாம் பக்கத்தில் இருந்தாலும் ஒன்று தோணமாட்டான். சிகரெட்டை கூட பார்த்ததில்லை, சரக்கை பார்த்ததில்லை, எதையுமே பார்த்ததில்லை, தூங்கவும் மாட்டாப்புல. இன்னும் கொஞ்சம் நல்லா சாப்பிடுவேன், ஒரு 6 புரோட்டா, அது மாதிரி நான் அவ்வளோதான். அந்த அளவுக்கு ஒரு நல்ல கேமராமேன். அவர் இன்னும் உயரங்கள் இருக்குது, நீ வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை. அடுத்து ஹீரோ அப்பா பையன் அப்பா பையன் அப்பா பையன் அப்பா பையன் ராஜேஷ் சொல்லிகிட்டே இருந்தாப்புல. என்ன அப்பா பையன் பையன் யாரையா அப்படின்னு விவேக்கை கொண்டு வந்து காமிச்சாங்க. சத்தியமாக சொல்லியா இப்படியெல்லாம் எனக்கு கலராக புள்ள வரட்டுவேன், என்ன கலராக இருக்கேன். இப்போ அங்கே பக்கத்தில் ஒரு கம்பி இருக்கும், அந்த கம்பிக்கு பக்கத்தில் நான் ஒரு சின்ன வயசில் இல்லை, காலேஜ் படிக்கும்போது ஒரு பிள்ளையை லவ் பண்ணேன். கவிதாட்டை கேட்டுக்கிட்டேன். இன்னும் நிறையா இருக்கம்மா. ஒரு பிள்ளையை லவ் பண்ணேன், அந்த பிள்ளை செவத்த பிள்ளை, அந்த கம்பியை பிடிச்சி அப்படின்னு நின்றுச்சு. நானும் பின்னாடி போய் அந்த பிள்ளை கம்பியை பிடிச்சி அதை பின்னாடி அப்படின்னு நின்றுக்கிட்டே இருந்தேன். சாங்கு ஓடுறாப்பு வளையோ சைக்கலகில் கவிதைகள் படித்தது குழு தென்றல் காற்று அப்படியே போயிட்டே இருக்கும். அந்த பிள்ளை கையை பார்த்து என் கையை பார்த்துச்சு. உடனே எதுக்கு அந்த பிள்ளை கையை பார்த்து என் கையை பார்த்து நினச்சேன். அந்த பிள்ளை கை சக்கச்சவே இருந்துச்சு, என் கையை கண்ணக்கரையே இருந்துச்சு. அப்போ கையை விட்டுட்டு பேக் சீட்டு வழியாக ஏறி இறங்கி ஓடினவேன் தான் நான். புரியுதுங்களா உங்களுக்கு? இவ்வளோ ஒரு கலரான பிள்ளைய போய் நம்ம போய் லவ் பண்ணுறோன்னு வரட்ட முடியுமா? இல்லை போய் அந்த பிள்ளைய போய் கட்டுப்படுத்த முடியுமா அப்படின்னு. அது மாதிரி எனக்கு விவேக் வந்து செவத்த பிள்ளை. சரி, அதுக்கப்புறம் என்னென்னா இந்த சீரியல்ஸு இதில் எல்லாம் நடித்தவங்க எப்படி பண்ணுவாங்க, இதில் எப்படி இருக்கும், கரெக்டாக இருக்குமா அப்படி இப்படிங்கிறதெல்லாம் எனக்கு மனசுக்குள்ளே ஓடும். ஆனால் சூப்பராக பண்ணிட்டேன், நல்லா பண்ணிட்டீங்க. ஆமாம், நல்லா பண்ணிட்டீங்க. ஒரு நாள் சொன்னார் சொல்லும்போது, இல்லை உண்மையிலே நான் அப்பா பிள்ளை அந்த பாண்டிங் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது, எனக்கே ரொம்ப ஹாப்பி அப்படின்னு அன்றைக்கி நைட் சொன்னார். மறுநாள் காலையில் கேட்டேன், நீங்கள் சொன்னது இன்னொரு தடவை சொல்லுங்கன்னு. நான் இப்போ சொன்னேன். நான் ஏன்னா முதல் நாள் நைட்டு அவர் இருந்த பொசிஷன், நாங்கள் இருந்த பொசிஷன். அதனால் இப்போயும் எங்கேயா வெளியே பார்க்கல, நம்ம காம்பவுண்ட் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இப்போ சொன்னேன், இதை போய் சொல்லிட்டேனா அப்படிலாம் நீங்கள் எதுவும் சொல்லிடுறாங்க. சீரியலில் நடிப்போம், எல்லாம் பண்ணுவோம். அப்போ வந்து ஒரு ஃபோட்டோ எடுங்க, என் செல்லு சரியில்லை அப்படிம்போம் கூட நடிக்கிற லேடிஸ்கிட்ட. அப்போ ஏன்னா அவங்க நம்பர் வாங்குறதுக்கு அவ்வளோ ஒரு கேவலமான எண்ணம். உங்கள் ஃபோட்டோவில் எடுங்க, உங்கள் கேமரா நல்லா செல்லு, அதில் எடுத்து எனக்கு அனுப்புங்க, இல்லை நம்பர் வந்துடும்ல, அப்படி வந்து உங்கள் ஃபோட்டோவில் எடுத்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லி ஐராட்ட சொன்னேன். ஐராவும் எடுத்து அனுப்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் எனக்கு நீங்கள் நம்பவே மாட்டீங்க, இன்னைக்கு காலையில் கூட சிபிஐயில் சொல்லிச்சு ஆஃபீஸில், ஏன் நான் ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேறீங்க, ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. ஆமாம், பொழுதுனைக்கு ஏன் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டு இப்போ ஏன் நீங்கள் ஃபோன் பண்ண மாட்டேங்கன்னு கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தில் இந்த சீரீஸில் நிறைய பேர், எல்லா பேருமே நல்ல கேரக்டர்ஸு, எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே ஒரு வேறுபாடே இல்லை, இதை பண்ணணும் அதை பண்ணணும் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படியெல்லாம் இல்லை. இது மஞ்சுவாக இருக்கட்டும், ரோஸ்லினியாக இருக்கட்டும், பரிமளாவாக இருக்கட்டும், அவங்க தேவியாவாக இருக்கட்டும், எல்லா பேருமே, அப்புறம் தங்கலானில் மெயின் உள்ள நான் நடித்தார் தம்பியாக இருக்கட்டும், எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அந்த ரூமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு செட்டு இருக்கும், அந்த செட்டுக்கு ஓரமாக ஒரு ரூம் இருக்கும், அந்த ரூமில் ஒரு ஏசி ரூம், அதை நீங்கள் போய் தங்கிக்கங்கன்னாங்க. நான் அங்கே போய் இருந்துட்டேன். முதல் 5-6 நாள் தான் அங்கே இருந்தேன். அதுக்கப்புறம் எப்போ போய் சிங்கப்பள்ளி கூப்பிட்டுவாங்கன்னு டேரக்டர் கூப்பிடும்போது நான் டேரக்டர் அசிஸ்டன்ட் வந்துட்டு, சார் அந்த ரூமில் சிங்கப்பள்ளி இல்லை சார்மா. அப்படியா, இந்த லேடிஸ்க்கெல்லாம் ஒரு ரூம் போட்டு அங்கே இருக்காருன்னு போய் பாருங்க. போய் உண்மையிலே அங்கே தான் சார் உட்காந்துருக்காரு அப்படிற. ஏன் சார் அங்கே போய் இல்லை சார் இந்த ஏசி நல்லா இருக்குது. அவர் நான் போய் உட்காந்து அவங்களோட பேசிக்கிட்டே இருப்பேன். அப்புறம் அவங்களுக்கும் அது டெத்து வீடுன்னு தெரியாது, அவங்களுக்கு அப்படி ஒரு சீக்கிரம் எடுக்குன்னு தெரியாது. எங்கேயாவது ஃபோன் பண்ணி என்னைக்காவது புரோட்டாவாக வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு 10 மணியாக இருந்தாலும் அவங்க நல்லா சாப்பிட்டுக்கிட்டு
நல்லா சந்தோஷமாக இருந்தாங்க. ஜீஃபை அவங்கள ரொம்ப நல்லா பார்த்துக்கிடுச்சு. ஒன்று கௌசி சார்கிட்ட ஃபஸ்ட்டு இந்த டைட்டில் நான் கேட்கும்போது செருப்புகள் ஜாக்கிரதை அப்படின்னாங்க. அப்புறம் உள்ளே பார்த்தோம்னா ஒரு டெட் பாடி எப்பயுமே இருந்துகிட்டு இருக்கு. அண்ணெல்லாம் டெட் பாடியாக நடிச்சார் பாருங்க. அவரெல்லாம் பாவம். அவர் அப்படியே டெட் பாடி உட்காந்துருக்காரு. அசிஸ்டன்ட் டைரக்டர்கிட்ட சொல்கிறாரு, தம்பி யூரின் போயிட்டு வந்து உட்காந்துக்கிட்டான்னு. அவன் போய் என்ன சொல்லணும், சார் அந்த ஆர்டிஸ்ட் யூரின் போகணுன்னு சொல்லணும். சார் டெட் பாடி யூரின் போக சொல்லாதாமாங்க. நான் பக்கத்தில் இருந்தேன். பயவுள்ள அவர் பேரை கேட்டு அவர் ஆர்டிஸ்ட் போகிறாங்க, டெட் பாடி யூரின் வந்து இப்படியா பேசுவேன். அவரும் அண்ணே டெட் பாடினே நீங்கள் போங்கண்ணே. இவர் நாடியை கழட்டாமல் கண்ணாடியை கழட்டாமல் 11 மணிங்க இந்த பக்கம் பட்டைக்கிட்டெல்லாம் பூசிட்டு வேட்டியை தூக்கிட்டு அந்த பக்கம் போகிறாரு. அங்கிட்டு ஒருத்தர் 2 பேர் எழுந்திரிச்சு ஓடுறாங்க. யாரோ ஒருத்தர் நாடி கட்டி போட்டு வர்றாங்க. நானும் என்ன அங்கெல்லாம் போகாதீங்க, யாராவது கூப்பிட்டு போங்கண்ணே அப்படின்னு. ஆனால் நடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி டாக்டர் சொன்ன மாதிரி அதாவது ரொம்ப உட்காந்தே இருக்கணும். டைலாக்லாம் கேட்டார். ஒரு டைலாக் தரையிலையா, ஒரு டைலாக்ல பிளாஸ்கெட்லேயாவது போட்டுக்கீங்க அப்படின்னு தரல. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதாவது செருப்பு டெட் பாடி அப்படிங்கிறது ரெண்டுமே வந்து இறந்தோடனே 2 மணி நேரத்துக்கு மேலே வச்சுக்க மாட்டோம். மறுநாள் கூட வச்சுக்க மாட்டோம். 5000 ரூபா 50,000 ரூபா செருப்பு வாங்கினா கூட வாசலில் கட்டி வச்சுருவோம். 10 ரூபா குங்குமம் தலை வரைக்கும் இருக்கும். 1000 ரூபா செருப்பு வாசல் வரைக்கும் தான் இருக்கும். நம்மளை கட்டி காத்தவன், நம்மளுக்கு சுற்றி சேர்த்து வச்சவன், நம்மளுக்கு உயிராக தூக்கி சுமந்தவனாக இருந்தாலும் 8 மணி நேரத்துக்கு மேலே நம்ம வச்சுக்கிற மாட்டோம். அந்த மாதிரி செருப்பையும் இந்த டெட் பாடியும் வச்சு ஒரு விஷயம் பண்ணியிருக்கார். எனக்கு தெரிஞ்ச ஒரு கதை இருக்கு. ஒருத்தன் போயிட்டே இருந்தான், பையனை கூப்பிட்டு போயிட்டே இருந்தான். ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணான், டேய் தம்பி, என்னடா இருக்க, என்னடா இல்லை பையனை கூப்பிட்டு வந்தேன், இந்த தாலுகா ஆஃபீஸ் போனோம்னே, ஏதோ திடீர்னு தூங்கிட்டேன். உன் வீட்டில் கொஞ்சம் நேரம் தூங்க வச்சுட்டு நான் அப்புறம் வந்து சாயந்தரம் அவனை தூக்கி கூப்பிட்டு போயிட்டாரு. கொண்டு போடா நம்ம பிள்ளைடா, என் ஒய்ஃப் இருக்குது, நீ போய் பார்த்துக்கிறேன், கொண்டு போய் குழந்தைய விட்டு போகிறான்னு. சரிண்ணா. ஒரு 10 நாள் கழிச்சு, டேய் ரேஷன் கடையில் அரிசி வாங்கினேன், அதை வீட்டில் கொண்டு வந்து வச்சுட்டு போயிடுறேன், காலையில் வந்து எடுத்துக்கிறேன், வச்சுட்டு போடான்னு வச்சுனேன். அப்புறம் போயிட்டே இருந்தேன், என் செருப்பு வந்து போச்சு, உன் வீட்டில் போட்டு போகிறேன், நாளைக்கு வந்து எடுத்துக்கிறேன். என்ன வழக்கம் மாதிரி உன் செருப்பை கொண்டு வந்து போகிறதுக்கு எப்படி தான் கிடச்சா பா அப்படின்னா இன்னும். அதுக்கு அடுத்து, டே எங்கள் அப்பா செத்து போனார், ஓட்டு வழியாக தான் சுடுகாட்டுக்கு போகிறேன், இன்றைக்கி மழை வந்துருச்சு, அங்கே புதைக்க மாட்டேன்னு வேறு ஏதோ சொல்லிக்கிட்டாங்க, அவன் வீட்டு வாசலில் வச்சுட்டு நாளை காலையில் வந்து தூக்கிட்டு வரேன், உன்னை கொன்னே விடுவேன், பணத்தை கொண்டு வந்து இங்கே வைக்கிறேன். ஸோ இந்த செருப்புக்கும் பணத்துக்கும் நம்ம சமூகத்தில் கொடுக்குற மரியாதை என்ன இருக்குது. ஆனால் அதை அந்த செருப்பையும் அந்த டெட் பாடியும் வச்சு அவ்வளோ அழகாக எழுச்சூர் சார் எழுதியிருக்காரு. அவ்வளவு காமிக்கலாக எழுதியிருக்காரு. அதை அவ்வளவு சுவையாக அருமையாக ராஜேஷ் சூசை எழுதியிருக்காரு. நம்ம ராஜேஷ் சூசைக்கு ஒரு ப்ளஸ் என்னன்னா, ஃபஸ்ட்டு செருப்புகள் ஜாக்கிரதை டைரக்டட் பை சி ஃபிலிமில் டைரக்டட் பை ராஜேஷ்னு நம்ம எம் ராஜேஷ் சாரை போட்டு விட்டாங்க. அப்படியே நினச்சேன், பெரிய வேலை தான் வந்திருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் இப்போ தான் நம்ம ராஜேஷ் சூசையை போடுறாங்க. நல்லது உங்களுக்கு, அது சாதாரண மாதிரி ஒரு பேர் கிடைக்கிறதுக்கு ஒரு பெரிய விஷயம். ஓகேவா? ராஜேஷ் சாரே வருத்தப்படாத வாலிபர் சங்கத்திலேருந்து நாங்கள் பார்த்துட்டே இருக்கோம். அப்போ கூட இன்டர்வியூவில் கூட நாங்கள் கடவுள் இருக்காங்க குமார், அப்போ நாங்கள் பண்ணும்போது டைரக்டரா ரைட்டரா அப்படிங்கையில் ஒரு செகண்ட் கூட ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் கூட கேப்பே இல்லை, ரைட்டர் தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு அப்படி சொன்னார். ஸோ அவர் அந்த அளவுக்கு அந்த ரைட்டிங்கை ரொம்ப நேசிக்கிறார். ஸோ இங்கே உட்காந்துருக்க எல்லோரும், இங்கே வேலை பார்த்த அனைவருக்கும் நன்றி. ஜி5 கௌசிக் சார், சிங்காரன் சாரில் அவங்களோட மிகப்பெரிய உழைப்பில் இந்த படம் வந்திருக்கு. எல்லோரும் ஒவ்வொருத்தையும் 99 ரூபா கேட்கவே இல்லை. உங்கள் குடும்பத்துக்கு, உங்கள் குடும்பத்தில் இருக்க எல்லாருக்கும் சேர்த்து தான் 99 ரூபா இருக்கிறாங்க. ரொம்ப கம்மி, கூட 200 ரூபா போட்டு விட்டு அதை கொஞ்சம் பார்த்துருங்க. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பாருங்கள், பெல் பட்டன் கூட இருந்தால் அமுக்குங்க. செருப்புகள் ஜாக்கிரதையை கொண்டாடுங்க. இங்கே இருக்க இந்த சின்ன டீம்
இந்த டீம் பெரிய பிளாட்ஃபார்முக்கு இன்னும் மிகப்பெரிய உயரத்துக்கு வரணும். அதுக்கு உங்களோட எல்லா சப்போர்ட்டும் வேணும். நீங்கள் எங்கேயும் சப்போர்ட் பண்ண போகிறீங்க, உங்களுக்கு யாராவது நாளைக்கு சப்போர்ட் பண்ண போகிறாங்க, அந்த பயத்திலேயாவது சப்போர்ட் பண்ணுங்க.